அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி அஞ்சனக்கல்லும் அதன் அற்புதங்களும். நம்ம வாழ்க்கையில் சில கற்கள் சாதாரண கல்லாக இல்லை, அவை உயிருள்ள ஆற்றல்களாகவோ அல்லது பேசாத போதும் நமக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத கல்லாகத்தான் இருக்கிறது. அதில் முதன்மையானது அஞ்சனக்கல் அப்படின்னு பேர். கற்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவைகள் அனைத்தும் பூமிக்கு அடியில் தான் கிடைக்குது. இந்த கற்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால், நவ கிரகங்களோட முக்கியமான தொடர்பு கொண்டு இருக்கிறது. நவ ரத்தினங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு புத்துணர்வாக மாற்றுமோ அதே போல் அஞ்சனக்கல்லும் ஒரு அற்புத கல் தான். நவரத்தினங்களுக்கு இல்லாத சிறப்பு அஞ்சனக்கல்லுக்கு இருக்குது. நவரத்தினங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுடைய ஆட்சியை பெற்று அதனுடைய சக்தியை நம்மீது பாய்ச்சுவதன் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறுகிறது. இது நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. கல் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் இந்த கல்லை போடணும், இந்த கல் போட்டவுடனே பணக்காரன் ஆகிடுவானா இப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. இது அறிவியல் தான். ஆன்மீகம் அறிவியலும் சேர்ந்தது தான் உலகத்தினுடைய இயல்பான முன்னேற்றத்துக்கான காரணம். அறிவியல் அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், ஈர்ப்பு விசை, இது ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது நடக்கக்கூடிய நிலைகளை அது பிரதிபலிக்கும். உதாரணமாக, ஒருவருக்கு சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அவர் மீது படாது. ஏன்னா தோஷம் அப்படின்றதுனால அவர் மீது படாது. அவர் மீது படாததன் காரணமாக சனி கிரகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எதுவும் கிடைக்காது. அதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சனி கிரகத்தினுடைய ஆட்சி கல் அப்படின்னு சொல்லிட்டு நவரத்தினங்கள் இருக்குது. அதனுடைய துணை கற்கள் அமிர்தஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தஸ்ட கற்கள் அப்படின்ட்டுருக்கு. இந்த கற்களை எல்லாம் முறையாக மோதிரங்களில் பயன்படுத்தும் போது என்ன செய்யும்னா, அந்த சனி கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களை அந்த கற்கள் எடுத்து நமக்கு கொடுக்கும். அதனால் பேலன்ஸ் ஆகும், நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஒரு சில தாந்திரிகங்கள் மூலமாக நடைமுறையில் எந்த சிக்கலும் இல்லாமல் கூட இருக்கும். அந்த வகையில் இது ஒரு அற்புதமான கற்கள். பூமியில் கிடைக்கக்கூடிய கற்களில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதில் இந்த அஞ்சனக்கல் ஒரு அற்புதமான ஒரு கல். இது ஒரு மர்மக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க, யோகிகள் சொல்கிறாங்க, தியானிகள் சொல்கிறாங்க. இது உள்பார்வைக்கான கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது கையில் எடுத்த உடனேயே மனம் அமைதியாகும், சிந்தனை தெளிவாகும், கண் பார்வை கூர்மையாகும். இது அனுபவபூர்வமாக அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது அறிவியலில் பௌதீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியலில் இதனுடைய அணு எடைகளை ஆராய்ச்சி செஞ்சு இதனுடைய தனித்தன்மைகளை என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது மற்ற தனிமங்களுக்கு இல்லாத ஒரு அற்புத சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அஞ்சனக்கல் ஒரு அற்புத கல் தான். இதை நம்ம நடைமுறையில் சோதனைகள் செஞ்சு பல ஆராய்ச்சிகள் செஞ்சு அதனுடைய முடிவுகளை பார்க்கும்போது அற்புதமாக தான் இருந்தது. ஏன்னா அறிவியலில் என்ன சொல்லப்பட்டதோ, ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே பிரதிபலித்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அஞ்சனக்கல் நம்முடைய கண்ணுக்கு கல் மாதிரி தெரியும், ஆனால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம மூளையோட ஆஞ்ஞா சக்கராவை, அதாவது மூன்றாவது கண்ணை எழுப்பக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றது தான் அது. பழைய சித்தர்கள் இதை கண்ணேற்ற சக்திக்கல் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. தியானத்தில் குணப்படுத்துதலில் இதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இது தீய சக்திகளை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக ஒளியையும் சேர்க்கும் ஒரு அற்புதமான புனிதமான கல். இதை ப்ராசஸிங் செய்யும் பொழுது தான் இதனுடைய சக்திகள் மிக அபரிதமாக இருக்கும். சாதாரணமாக அஞ்சனக்கல் வேலை செய்யும். அதை மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளில் சாரணை ஏற்றும் பொழுது தொட்டாசி நீங்கி, சென்னாயுருவி, சீந்தில் இவைகளெல்லாம் உயிர்த்தன்மைகள் அதிகமாக கொண்ட மூலிகைகள். மூலிகையினுடைய அட்டவணையில் 64 மூலிகைகள், அஷ்டகர்மத்தில் 8
ஒரு அட்டவணைக்கு 8 மூலிகை அப்படின்னு சொன்னால் 8 அட்டவணையில் 64 மூலிகைகள் தான் உயர்வானது. நம்ம சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் மிக அற்புதமான நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அமைப்புகள் கொண்டது. இவங்களில் சாரணை ஏற்றும் பொழுது எப்படி நம்ம பாதரசத்தை மணியை சக்தி ஏற்றி அதை ரசமணியாக மாற்றுறோமோ அதே மாதிரி இந்த அஞ்சனக்கற்களுக்கும் சக்தி ஏற்றும் பொழுது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது தான். இந்த அஞ்சனக்கல்லை பற்றி இப்பொழுது இன்னும் ஆழமாக பார்க்கலாம். இது கையில் வைத்தாவே என்ன மாற்றம் வரும், இதனுடைய அற்புத ஆற்றல் என்ன, எல்லாத்தையும் இதனுடைய ரகசியம் இதையெல்லாம் பார்க்கலாம். இது முதல்ல இதனுடைய பெயர் காரணம் அஞ்சனக்கல் அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், முதல்ல கண்களை பாதுகாக்கக்கூடிய கல் இது அஞ்சனக்கற்கள் தான். உலகத்தில் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளோ அல்லது கண்ணில் பயன்படுத்தக்கூடியதோ மிக எச்சரிக்கையாக 100% எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சனக்கல்லை மட்டும்தான் சாதாரணமாக பயன்படுத்த சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மசூதியில் கூட இந்த அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணுடைய தேய்மானத்துக்குரியது நல்லா தேய்ச்சி விரலில் வச்சு மையை கண்களுக்கு வச்சுட்டு போகும் பொழுது நம்முடைய வான் சக்தியினுடைய தொடர்பு கிடைக்குது, மன அமைதியாகுது, தியானம் எளிதில் கிடைக்கிறது, தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கிறது. இதனால தான் முஸ்லீம்கள் மசூதிக்கு போகும் பொழுது நிச்சயமாக இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்துகிறாங்க. இது 3ஆம் கண்ணை திறக்கக்கூடிய கல் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. தியானத்தின் போது கண் இடையில் புருவத்தில் வைக்கும் பொழுது உள்ளுணர்வு திறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடியது, வீட்டில் அல்லது உடலில் உள்ள தீய அதிர்வுகளை இது சுத்தப்படுத்தும், கண் திறனை அதிகரிக்கும். கண்களுக்கு போடும் பொழுது இந்த அஞ்சனக்கற்களை பயன்படுத்தும் போது நல்லா மைய அரைக்கணும். இது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு சிறிதளவு சேர்த்தி, விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்தி மைய அரைச்சி கண்களுக்கு அப்படியே போடலாம். கண்மை போடுற மாதிரி போடலாம். ஒரே ஒரு நிமிடத்தில் இந்த கண்மையானது கண்களில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தத்தையும் டெஸ்ட்டையெல்லாம் கிளியர் பண்ணி நம்முடைய கண்ணோட ஓரத்தில் நிற்கும். அதை எடுத்தால் காஞ்சிருக்கும், அதை போட்டுடலாம். அது கண்ணை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை. இது ஒரு மன அமைதி, மன அழுத்தம், கோபம், பதட்டம் இதெல்லாம் குறைக்கக்கூடிய கல். தியான ஆழம் இதுக்கு உயரக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது. உள் சக்தி விழிப்புணர்வு கொண்டது, தீய சக்தியை எதிர்க்கக்கூடியது. பூத பிசாசு, கண்ணேற்றம் போன்றதுக்கு இது ஒரு நல்ல பாதுகாப்பு. குழந்தைகளில் வீட்டில் கை குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவருடைய தொட்டிலுக்கு பக்கத்துலேயோ அல்லது தொட்டிலையோ இந்த கல் வைக்கும் பொழுது நல்ல தூக்கம் வரும். எந்த ஒரு தீய சக்திகளுடைய பாதிப்புகள் இருக்காது. இது யாருடைய மனநிலை, நோக்கம் எனும் உணர்வை துல்லியமாக உணர செய்யக்கூடிய அற்புதக்கல். ஏன்னா 3ஆம் கண்ணு திறக்கிறதன் காரணமாக மற்றவருடைய மனநிலையை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு இது நம்மை உயர்த்தும். அதிர்ஷ்டம் மற்றும் வளம் சேர்க்கக்கூடியது தான். வேலை, வணிகம், ஆரோக்கியம் ஆகிய துறைகளில் பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடியது தான். நீண்ட ஆயுள் தரக்கூடிய கல் தான். அதில் என்ன சந்தேகமும் இல்லை. நேர்வழி எண்ணம் தரும், குழப்பம், தாழ்வு மனப்பான்மை நீக்கக்கூடியது. சித்தர்களுடைய புனிதக்கல் அப்படின்னே இதுக்கு பேர். கண் சிவப்பு குறையும், கண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகும், தூரப்பார்வை கிட்டப்பார்வைகள் குணமாகும், மனமானது அமைதியாகும். இது நிறைய அதிசயங்களை செய்யக்கூடியது தான். தியான ஒளிக்கல்லுன்னு இப்படி இருக்குது இதுக்கு பேர். ஆன்ம சுத்திகரிப்பு, பழைய கர்மாக்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு இது சக்தி இருக்குது அப்படின்றாங்க. இந்த அஞ்சனக்கல் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், உடலினுடைய மூளையில் உள்ள பீனியல் கிளாண்டை தூண்டி ஆன்மீக அனுபவத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணேற்ற நரம்புகள் வழியாக ஒளி ஆற்றலையும் மைய நரம்புக்கு அனுப்பி மன வெளிச்சம் தரும் அப்படின்றாங்க. நம்ம இதை பயன்படுத்தி நல்ல அற்புதங்கள் தான் இருக்குது அப்படின்றதுனால தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இது பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு 9 மணிக்கு பிறகு அமைதியான இடத்தில் அமருங்கள். கண்ணிடையில் 3ஆம் கண் பகுதியில் அஞ்சனக்கல்லை வச்சு ஒரு 15 நிமிடம் மூச்சினுடைய கவனம் செலுத்துங்கள். ஓம் அஞ்சனா சக்தி நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லுங்கள். கல் சுத்தம் செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், பன்னீர், இளநீ, மஞ்சள் நீர் இதில் போட்டு வச்சோம்னா கல் சுத்திகரிப்பாகும். இந்த கல் தன்னைத்தானே தேர்ந்தெடுத்த போரை அடையக்கூடிய அற்புத கல் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க. இந்த அஞ்சனக்கல்லை ஒரு முறை கையில் எடுத்தாலே நம்முள் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சக்தி மெல்ல எழ ஆரம்பிக்கும். இது நம்ம கண்ணாலே பார்க்க முடியாத உலகத்தை கண்ணுக்குள் காட்டக்கூடிய அற்புதக்கல். சித்தர்கள்
இதை சாதாரண கல்லாகவே பார்க்க மாட்டாங்க. இவர்கள் இதை உள்ளொளி கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு நம்முள்ளே இருக்கக்கூடிய ஒளியை வெளியில் கொண்டு வரக்கூடியது. நம்ம மனம் குழப்பத்தில் இருந்தாலும் அஞ்சனக்கல் நம்ம சிந்தனையை சீராக்கி நம்மை சரியான பாதைக்கு கொண்டு போகும். நீங்கள் தினமும் இதை கண்ணிடையில் வைத்து 10 நிமிடம் தியானம் பண்ணினா உங்கள் 3வது கண் திறக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம் மாறும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஒரு ஆன்மீக உயிர் அப்படின்றத உணர்த்தும். இதே ஒரு கல் நம்மை பாதுகாக்கும், நம்மை தூண்டும், நம்மை விழிப்படைய செய்யும். ஆனால் இதை கையில் எடுத்ததற்கும் பயன்படுத்துவதற்கும் ஒரு மரியாதை தேவை. இதை உயிருள்ள சக்தியாக நினைச்சு மதிப்புடன் அணுக வேண்டும். இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். அஞ்சனக்கல் உங்களை அழைக்கும்போது அது உங்கள் கையில் வரும். அப்போது அதை புனிதமாக வைத்து தியானம் செய்யுங்கள். நம்பிக்கை, அமைதி, ஒளி 3ம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். அஞ்சனக்கல் என்பது இருள் இல்லாத ஒளி. இதை உணர்ந்தவரின் வாழ்க்கை முழுதும் ஒளியாக மாறும் அப்படின்னு கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.